Rama the scholar. தெனாலிராமன் அறிவாளி. Pandit Devacharya, a great scholar from Varanasi, visited Vijayanagar. தேவாச்சாரியார்ன்ற பண்டிதர் பெரிய புத்திசாலி வாரணாசியிலிருந்து விஜயநகரத்துக்கு வராரு. He presented himself before Krishnadevaraya. I bring greetings to you from Varanasi Maharaja, he said. அவர் ராஜா முன்னாடி வந்து நின்று நான் உங்களுக்கு வாரணாசி மகாராஜா கிட்ட இருந்து நல் வாழ்த்துக்களை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். He was a proud man. அவர் ரொம்ப கர்வம் பிடிச்சவர். Wherever he went, people praised him. அவர் எங்கே போனாலும் மக்கள் அவரை தூக்கி வச்சு பேசுவாங்க. It is a pleasure to have you among us, oh learned one, said the king. அனைத்தும் கற்ற அறிவாளியே உங்களை எங்களுக்கு நடுவில் வச்சிருக்கிறது பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். Maharaja, I challenge the scholars of your court to debate with me on any subject of their choice, said Pandit Devacharya. மகாராஜா, உங்கள் அரண்மனையில் இருக்க அறிவாளிகளை என்னோட எந்த விஷயத்தை வேணாலும் பற்றி வாதிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சவால் விடுறாரு. Very well, we shall take up the challenge tomorrow in the court, agreed Krishnadevaraya. அப்படியே ஆகட்டும், நாளைக்கு இந்த போட்டி காலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயா சொல்றாரு. After the Pandit had left, Krishnadevaraya looked towards Tatacharya, the Rajguru, and said, I hope you don't let us down. Please forgive me, O king, but it is impossible to succeed with Devacharya in debate, replied Tatacharya. உடனே பண்டித் தேவாச்சாரியார் போனதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் தாத்தாச்சாரியாரை பார்த்து என்னையா நம்ம மானம் நிற்குமா இல்லை காப்பில் ஏறி ஓடிடுமா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்குறாரு. ஐயோ மகாராஜா, என்னை மன்னிச்சிருங்க, என்னாலாம் அவரோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம நாட்டில் அவர்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு யாருக்குமே திறமையே கிடையாது அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் சொல்கிறார். Just then Tenali Rama stood up and said, Oh king, I would like to take up the challenge. உடனே தெனாலிராமன் ஏஞ்சி நின்று மகாராஜா, நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்பீரமாக சொல்கிறான். The Rajguru became furious. ராஜகுரு கடுப்பைட்டார். Rama, as the Rajguru is reluctant to take up the challenge, you may go ahead, said the king. சரி, அதான் ராஜகுரு பின் வாங்கிட்டான்ல, சரி நீ போய் அவன்கிட்ட போட்டி போட்டு நம்ம கௌரவத்தை இப்போ வச்சு காப்பாற்றுங்க யாராச்சும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். The next day, Devacharya arrived at the court. அடுத்த நாள் தேவாச்சாரியர் அரசபைக்கு வர்றாரு. Are you ready for the debate, Maharaja? He asked as the bowed before the king. மகாராஜா, உங்கள் ஆளுங்க போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லி தேவாச்சாரியார் ராஜா முன்னாடி பணிஞ்சு கேட்குறாரு. Yes, the great scholar Rama will debate with you, said the king. இதோ எங்கள் அறிவாளி தெனாலிராமன், இவன் தான் உங்களோட போட்டி போட போகிறான் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். Rama stepped forward and took his seat opposite Devacharya. தெனாலிராமன் கம்பீரமாக ஏஞ்சி வந்து ஜம்முன்னு தேவாச்சாரியார் முன்னாடி உட்காந்துக்கிட்டான். There was a huge bundle next to Rama's seat. ராமாவோட நாற்காலிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கட்டு வச்சுருக்காங்க. Which subject would you like to discuss on? asked Devacharya. நீ எதை பற்றி என்கிட்ட போட்டி போட போகிற அப்படின்னு சொல்லி தேவாச்சாரியார் கேட்குறாரு. Let us start with simple Tilagasha Mahisha Bandhana of, started Rama. சரி, நாம் முதல்ல இப்போ இந்த சாதாரணமான திலகாஸ்த மகிஸ்த பந்தனா அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமா சொல்கிறான். What? interrupted Devacharya. என்னது அப்படின்னு சொல்லி தேவாச்சாரியருக்கு ஒன்றுமே புரியல. I have not even heard of it. நான் இதை பற்றி இது வரைக்கும் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி தேவாச்சாரியா சொல்கிறான். You have not heard of it? But even cowherds in our kingdom know it, replied surprised Rama. என்னது, உனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதா? எங்கள் ஊரில் இருக்க ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு கூட அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ராமா கேலியாக சொல்கிறான். If cowherds know of what I haven't heard of, Rama is sure to defeat me, thought Devacharya. ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கே தெரியும்னா கண்டிப்பாக இவன் நம்மளை தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தேவாச்சாரியா நினைச்சான். Oh, learned one, I accept defeat, said Devacharya humbly and withdrew from the court. அறிவாளி, என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவாச்சாரியார் பின் வாங்கிடுவார். Rama, please explain, asked a curious king. ஏண்டா ராமா, அது என்னது ஏதோ சொன்னியேன் திலகாஸ்த, அது என்ன சொல்டா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. It is simple, said Rama. அது ஒன்றுமே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி ராமா சொல்கிறான். He then opened the bundle before him and brought out some stalks. உடனே அது தெனாலிராமன் போய் அவன் பக்கத்தில் இருக்க அந்த கட்டை பிரித்து உள்ளே இருந்து சில குச்சியெல்லாம் எடுத்து வைக்கிறான். These are the Tilagashta stalks of sesame plants tied together with Mahisha Bandhana, the rope used to tie buffaloes, explained Rama.
இது எள்ளு செடியோட குச்சி. இதை வந்து நான் எருமாட்டு கட்டுற மூக்கணாங்கயிரோட வச்சு கட்டியிருக்கேன். இதைத்தான் நான் அந்த திலகாஸ்த மகிஸ்த வந்தேன்னா இது கூட தெரியாமல் அந்த லூசு பையன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ராமா சொல்கிறான். The king laughed and rewarded Rama handsomely. இதை உடனே ராஜாவுக்கு செம சிரிப்பாயிடுச்சு. சிரிச்சுட்டு நல்லா 4:30 மணிக்கு நல்லா வழக்கம் போல் கொடுக்குற மாதிரி 100 காசு கொடு 100 பொற்காசு தந்துட்டாரு. Rajguru Tatacharya, who had also got fooled by Rama, got very upset. இவன் ஏதோ பெருசாக பண்ண போகிறான், இவன்ட்டு நாமளும் நிறையா கற்றுக்கலாம், பெரிய அறிவாளியவே தோக்கடிச்சிட்டான், கண்டிப்பாக நம்ம ஜெயித்துருவோன்னு சொல்லிட்டு நினச்ச தாத்தாச்சாரியார் பொறாமை ஆயிடுச்சு அவருக்கு. தேங்க்யூ.